இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர் நான் விலகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்தார். இல்லை, நேற்றும் பரமக்குடியில் பேசிய டிடிவி தினகரனும் நெற்கட்டான சேவலில் பேசிய டிடிவி தினகரனும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது இருக்கிறேனா என்பதை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தான் கூற வேண்டும் என்று கூறிவிட்டு எம்பி எலெக்ஷன் கூட்டணி வேறு, சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி வேறு, அது தொடர்பாக நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார். இதனால் அதிமுகவில் இப்போது டிடிவி அணியும் ஓபிஎஸ் அணியும் அங்கு இல்லை, அமமுகவும் இல்லை, ஓபிஎஸும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இல்லை. நயினார் நாகேந்திரன் முன்னாள் அதிமுக காரர் என்ற அடிப்படையில் அவர் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அது டெல்லி மேலிடத்திலிருந்து வந்து தான் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய பாஜகவோ அந்த இவங்களை இணைப்பதற்கான செயல்பாடுகளில் அவங்க ஈடுபடலை, இபிஎஸ்ஏ போதுன்னு நினைச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் திரும்பியும் செங்கோட்டையன் நான் 5ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று தொடர்ந்து இபிஎஸ் பயணங்களை புறக்கணித்து வர ஒரு மூத்த அமைச்சர் கூறியதுனால நீங்கள் கேட்டதுக்கு மீடியாக்கள் முக்கியத்துவம் அளிப்பதற்கான காரணம் அதிமுக கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் அங்குள்ள மூத்த தலைவர்கள் ஓர் அணியில் திரளுவாளர்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்ககிட்டே தான் அதை கேட்குறோம். டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளுவீங்களா சார்? நாளை காலையில் பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை, எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாவே போதும் சார். எல்லாரும் திரள ரெடியா இருக்கும். வீட்டுல உக்காந்துட்டு வெளியில வராம இருக்க சின்னம்மாவா இருக்கட்டும், அப்பப்ப பேசிட்டு முகத்தை காமிச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. ஓபிஎஸ் அண்ணோட நான் பேசிட்டு தரங்க, நான் கூட்டு வந்துடுறேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடலாமே, அவரும் வரட்டுமே, யார் வேணான்றா? அப்பதானே ஒரு ஸ்ட்ராங்கா ஏற்படும். உங்களை பார்த்து பழனிசாமி பயப்படுவாரு. அப்புறம் நீங்க 5ஆம் தேதி இவ்வளோ பிலிம் எல்லாம் இவ்வளவு போட்டு டீசர் எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் முடிச்ச பின்னாடி 5ஆம் தேதி படம் ஊத்திக்கிட்ட மாதிரி ஊத்திக்கிட்டு நான் கட்சியை விட்டு வரமாட்டேன், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் இருப்பவன், நான் என்றுமே பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்டவன், ஆகவே செங்கோட்டையனை பொறுத்தவரை இந்த கட்சி பிரிவுக்கு காரணமாக மாட்டேன் அப்படின்னு தலையை விட்டு ஆட்டி சிரிச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன 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 உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க, தெரியாம கேக்குறேன். ஓபிஎஸ் உத்தரவாதமா இருக்காதா? அனுமானம் இல்ல முக்கியம். ஓபிஎஸ் உத்தரவாதமா இருக்காரு. இப்போ டிடி என்ன செங்கோட்டையன் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றீங்க, ஓபிஎஸ் உத்தரவாதமா இருக்காரு சார்? அவர் இனிமேல் பிஜேபி கூட்டணியில சேர மாட்டாரா? உத்தரவாதம் தான். பொறுமையா பார்ப்போம். இல்ல பொறுமையா பாக்கலான்றாரு. அது அவரை ஏன் அண்ணன் இப்படி பேசுறாரு எனக்கு புரியல. என்ன பொறுமையா இனிமேல் பாக்குறது சார்? எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த கட்சி மத சார்புடைய கட்சின்னு முடிவு பண்ணி தானே எல்லா முடிவும் எடுத்து சேரமாட்டேன்னு சொன்ன பழனிசாமி முதல வாயில மாட்டிட்ட மாதிரி மாட்டி லாக் ஆயிட்டாரு. இப்போ கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. அவரை தற்குறி, கொலைகாரன், காலில் தவிழ்ந்து பதவிக்கு வந்தவன், இப்படி எல்லாம் பேசி அசிங்கமா பேசின அண்ணாமலை இன்னைக்கு வேற வழி இல்லாம திரும்பி முதலமைச்சரா வருவேன்னு சொல்றாரு. நேற்று 2 பேரும் சந்திச்சிட்டாங்க பாத்தீங்களா? மூப்பனார் அவருடைய வாழ்த்திக்கிட்டாங்க. அருகருகே அமர்ந்தாங்க சார். அருகருகே அமர்ந்தவங்க இப்ப கண்ணனை நான் பார்த்தா சிரிப்பேன், சத்தியம் டிவி ஓனரை பார்த்தா கட்டி பிடிச்சுக்குவேன், அவ்வளவு க்ளோஸா இருப்பேன் நானு. அது மாதிரி அவங்க 2 பேரும் அப்படி பண்ணிட்டாங்களா பாத்தீங்களா? முகத்தை இவர் இந்த பக்கம் திருப்பிக்கிறாரு, கை கொடுத்தா கையை அவர் பிடிக்க மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் வரும். அந்த எரிச்சலோட இருக்காரு. முதல்ல பேசிட்டாங்க, திரும்ப கொஞ்சம் கிட்ட உட்காந்துருக்காங்க, சிரிக்கிறாங்க, அடுத்தடுத்து போக போக இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பேசுவாங்க சார். சண்டை போட்டுக்கிட்டாங்க, கொஞ்சம் திரும்ப கொஞ்சம். இந்த முடக்கு பாயும் புது பொட்டாட்டி கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, இப்போ சரி புலேன் சார் சொல்லுங்க சார். இல்ல, அவருடைய முகத்தையே பார்க்க அண்ணாமலை விரும்பல. அண்ணாமலை என்ன சொல்றாரு? என்னுடைய மேலிடம் சொல்லிவிட்டதுன்றாரு. தன்மானத்தை விட்டு அரசியல் பண்ணணுமா? அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சுட்டேன், தன்மானத்தை விட்டு அமித்ஷா அரசியல் பண்ணுவாரா? அமித்ஷாஜி தன்மானத்தை விட்டு பிரதமர் மோடி அரசியல் பண்ணுவாரா? அப்ப அமித்ஷா சொன்னா நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் காத்துல தூக்கி போட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒன்றி போவீங்களா? நீங்க சொன்னதை நாட்டு மக்கள் மறந்துடுவாங்களா? அதுதான் சார் இங்கேயும். தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எப்போ கேக்குது?
ஹலோ கேக்குது சார், சார் கேக்குதே இல்லையா? கேக்குது புகழேந்தி சார். இப்போ என்னன்னா எப்போ சொல்லுங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல தலைவர் படத்தை வைக்கல, அம்மா படத்தை வைக்கலன்னு சொல்லி எப்போ போர்க்கொடி உயர்த்தினாரோ கீழே இறங்கி இருக்க கூடாது சார். அந்த வடிவேலு படத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருப்பான் அந்த 2ஆம் புலிகேசியில, போருக்கு வந்துருவான், தியாகு வந்துருவாரு, குதிரையில வந்துருவாரு. போர் ஆரம்பிக்க போகுதுன்னா வடிவேலு பயந்துகிட்டு தடாபடான்னு டோரை திறந்து தொப்புன்னு காலில் விழுந்துருவாரு. அதுக்கு பின்னாடி வடிவேலு தூணு துப்பிட்டு அட காலிலே விழுந்துட்டான், வாடா போலாம் திரும்பின்னு சொல்லி போற காட்சியை பார்த்து சிரிச்சோம். அப்படித்தானே சரண்டர் ஆயிட்டார் இவர் அவர்கிட்ட. அப்புறம் என்ன 5ஆம் தேதி நான் அறிவிக்கிறேன், 5ஆம் தேதி நீங்க அறிவிச்சீங்கன்னா செங்கோட்டையன் புலிகேசி மாதிரி தான் சொல்றீங்களா நீங்க? நீங்க வேற பிஸ்டன் இல்லாத இன்ஜின் சார். எனக்கு ரொம்ப வேண்டியவர் அண்ணன், நல்லவர். அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது, எக்மோரையும் சென்ட்ரலையும் தாண்டி போகாதுன்னு சொன்னேன் நான். அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க யாரும் இல்ல சார் பக்கத்துல. அவர் எதை வச்சு எதிர்ப்பாரு? அவர் அங்க இருந்தும் புரோஜனம் இல்ல கண்ணன், இல்லனாலும் வேஸ்ட். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் டெபாசிட் போகுது. அதிமுக 4வது இடத்துக்கு போகுது. 7 முறை வெற்றி பெற்ற என் அண்ணன் செங்கோட்டையன் டெபாசிட் திணற நிலைமை வரும். ஏன்னா தலைமை எடப்பாடி பழனிசாமி. இப்ப கூட ஒரு தைரியம் வரலன்னா என்ன அர்த்தம்? 5ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கலனா அதுக்கு பின்னாடி மீடியா அவரை நம்பாதுங்கிறத நான் 100% உறுதிப்படுத்துறேன். இதுல அவர் தைரியமா இருக்கணும் சார். அம்மாவுக்கு ரூட் போட்டு கொடுத்தவர் சார். அம்மா எப்படி ஓபிஎஸ் பக்கத்தில் வச்சிருந்தாங்களோ அப்படிதான் செல்வாக்கு அவரையும் வச்சிருந்தாங்க. அடையாளம் இல்லாத இருந்தவர் தான் பழனிசாமி. அங்க அவர் ஆட்டு வைத்தால் ஆடு வைக்கிற பொம்மைகளாக இவர்கள் மாறுவார்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.